நம்மளுக்கு வந்து ப்ரீவியூ பண்ணி நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ்ல என்னன்னா என்னுடைய அவுட்வர்டு சப்ளைல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, இப்போ என்னுடைய அவுட்வர்டு சப்ளை இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். 24-25 போட்டேன் அப்படின்னா டேபிள் நம்பர் 4, டேபிள் நம்பர் 5. ஓகேங்களா, 24-25 23-24 ஃபிகர் நான் கொண்டாந்துருக்கேன். 24-25ல 23-24 ஃபிகர் கொண்டு வர முடியும். ஏப்ரல் 2024 இருந்து அக்டோபர் வரைக்கும் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா should not consider figure 23-24. டேபிள் 4ல ரெடியூஸ் பண்ணணும், டேபிள் 9 பேயபிள் ரெடியூஸ் பண்ணணும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து பேயபிளுக்கும் பெய்டுக்கும் டிஃபரன்ஸ் வரும். அது லாஸ்ட் இயர்ல டேபிள் நம்பர் 10, 11ல போய் 23-24ல செக் பண்ணி பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த இயர் உண்டான டிரான்சாக்சனை நான் நெக்ஸ்ட் இயர் நான் கையாளுற அவுட்வர்டு சப்ளைல. ஓகேங்களா, 24-25 25-26 நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல அக்டோபருக்குள்ள போட்டேன் அப்படின்னா டேபிள் நம்பர் 10 அப்வர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், டவுன்வர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்னா டேபிள் நம்பர் 11. இந்த 10க்கும் 11க்கும் ஏதாவது ஃபிகர் இருந்தது அப்படின்னா டேபிள் நம்பர் 14ல காட்ட வேண்டும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த இயர்லயும் காட்டல, நான் நெக்ஸ்ட் இயர்லயும் காட்டல, ஆனா இப்ப பார்க்கும்போது தான் தெரியுது சார் அப்படின்னு சொல்றீங்க. நெய்தர் ரிப்போர்ட்டட் 24-25 நார் ரிப்போர்ட்டட் 25-26 வித்தின் டைம் லிமிட் இஸ் ஓவர், GSTR 9ல பார்க்கும்போது தான் புரியுது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேபிள் நம்பர் 4ல ஆட் பண்ணுங்க, டேபிள் நம்பர் 9ல வந்து டாக்ஸ் பேயபிள் வந்து ஆட் பண்ணுங்க. பண்ணும்போது டாக்ஸ் பேயபிளுக்கும் பெய்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வரும். அந்த டிஃபரன்ஸ் வந்து DRC 03ல பே பண்ணுங்க, அலாங் வித் இன்ட்ரெஸ்டோட பே பண்ணீங்கன்னா ஆபீசர் வில் அக்னாலஜ் ஃபார் DRC 04 அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஏல பொறுத்த வரைக்கும் வந்து 74A தான் வரும், 74 வராது. 74Aல ரெண்டுமே அடங்கியிருக்கு, ஃப்ராடும் அடங்கியிருக்கு, நான் ஃப்ராடும் அடங்கியிருக்கு, குறிப்பிடத்தக்கது. ஓகே, frequently asked question. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம வந்து இந்த வருஷத்துல இருக்கிற ஒரு வெரி வெரி பிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுல 3 எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. frequently asked questionல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரே நிமிஷம். ஓகே, 7, 8, 9 இந்த 3 ரீடிங்கை படிச்சீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தெரிஞ்ச அவுட்வர்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்வர்ட்ல மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, frequently asked question நம்பர் 7 பொறுமையா சொல்றேன், ஒன்னும் பிரச்சனை பாருங்க. என்னுடைய கிளைமு, என்னுடைய ரிவர்சலு, என்னுடைய ரீக்ளைமு எல்லாமே சேம் இயர்ல ஹேப்பன்ட் அப்படி வந்துச்சு அப்படின்னா இப்படிதான் போகணும். இதுதான் வந்து சொல்லியிருக்கு. ஓகேங்களா, எங்க சொல்லியிருக்கலாம் இப்ப தெளிவா சொல்லிட்டான், இப்படிதான் போகணும் அப்படின்ட்டா. அது ரூல் நம்பர் 37 இருக்கலாம், அது 37A இருக்கலாம், அது 170 சர்க்குலரா இருக்கலாம். ஓகேங்களா, ஒரே வருஷம் கிளைம் பண்றேன், ஒரே வருஷம் ரிவர்சல் பண்றேன், ஒரே வருஷம் ரீக்ளைம் பண்றேன், எல்லாமே 24-25 நடக்குது. ஓகேங்களா, 24 டிரான்சாக்சன் அப்படின்னு வச்சு. பொதுவா ஒரிஜினல் கிளைம் வந்து 120 4A5ல கிளைம் பண்றேன், ரிவர்சல் 4B2ல போடுறேன், ரீக்ளைம 4A5ல 120 காட்டுறேன். இப்படி காட்டும் போது இன்னொரு காலம்ல நான் வந்து கேப்சர் பண்ணணும். அது எந்த காலம் சார்? சார் திருப்பி நான் ரீக்ளைம் பண்ணும்போது 4A5ல பண்ணும்போது நான் இன்னொரு காலம்ல காட்டணும். சர்க்குலர் 170 படி டெம்பரரி ரிவர்சல் எஸ் 4D1 2 அந்த ரீக்ளைம் அப்படின்னு ஒரு டேபிள் 4Dல வரும், அந்த டேபிள்ல நம்ம கேப்சர் பண்ணணும். ஓகேங்களா, அந்த டேபிளை கேப்சர் பண்ணோம். 4D1 D2 பார்த்துக்கணும். அது காலம் தனியாவே ரீக்ளைமே இருக்கும். அப்படி அந்த காலம் சொன்னாதான் எலக்ட்ரானிக் கிரெடிட் ரீக்ரெடிட் கிளைம் லெஜர்ல வந்து உட்காரும். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இதுல வந்து நல்லா பாருங்க, இந்த இயர்ல என்ன ஆகுதுன்னா ஒரே கிளைம் 2 வாட்டி நான் கிளைம் பண்ணிட்டேன், ஒரே கிளைம் 2 வாட்டி கிளைம் பண்ணிட்டேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னும் போது 240 ரூபா வந்து ஷோ ஆகுது. நல்லா பாருங்க. ஓகே,
இங்க பாருங்க 4A5ல 120, 4B2ல 120, 4A5ல 120, 4B1ல ஒரு ரிப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது எப்படி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க 2 வாட்டி வந்து ஒரு இன்புட் எடுத்ததுனால 240 6Aல வரும். இப்போ என்ன சொல்றாங்க இதுல 6Bல ட்ராக் பண்ணணும். 120 ஃபர்ஸ்ட் கிளைம். ஃபர்ஸ்ட் கிளைம் 6Bல ட்ராக் பண்ணுங்க. ரெண்டாவது நான் ரீக்ளைம் பண்றேன் இல்லையா அதை வந்து 6Hல ட்ராக் பண்ணுங்க. இதுல 170 இருந்தாலும் சரி, ரூல் 37 இருந்தாலும் சரி, 37A இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் 6Hல வந்து ஒரே சேம் இயர்ல வந்ததுன்னா கிளைம் பண்ணுங்க அப்படின்றாங்க. டேபிள் 7ல வந்து 120 கொடுத்தீங்கன்னா நெட் எஃபெக்ட் 7Jல வந்து 120 வந்துடும். ஓகேங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது என் 8Aல 120 ஆட்டோமேட்டிக்கா வரும். நான் 6Bல 120 கொடுத்தோம் அப்படின்னா 8Bல 120 வரும். எந்த ஒரு ஃபார்மும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அகைன் ஐ ரிப்பீட் யூ பாருங்க, ஃபர்ஸ்ட் வாட்டி கிளைம் பண்றேன், அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அதை ரிவர்ஸ் பண்றேன், திருப்பி அதை ரீக்ளைம் பண்றேன். ஃபர்ஸ்ட் கிளைம 6Bல எடுங்க, ரிவர்சல 7ல போடுங்க, ரீக்ளைம 6Hல போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா 8Aவும் 8Bயும் டேலி ஆகும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இது புரிஞ்சுதா? இது மூணே எக்ஸாம்பிள் தான். எஸ் ஆர் நோ? ராமநாதன் எஸ். திருப்பூர் 135 பேர் மேல இருக்கும். கொஞ்சம் சொல்லலாமே, எனர்ஜிக்கா ஓரளவுக்கு பண்ணிருக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா FAQல நம்பர் 9. சார் நான் கிளைமோ ரிவர்சலோ 24 25 பண்றேன் சார். ரிவர்சல் மட்டும் நான் நெக்ஸ்ட் இயர் பண்றேன் சார், 25 26ல பண்றேன் சார். இது வந்து சர்க்குலர் 170 படி. ஏன்னா சார் மார்ச் மாசம் வந்து பொருள் உள்ள வந்துருச்சு, சாரி பில்லு வந்துருச்சு, 2Bல உள்ள வந்துருச்சு, ஆனா பொருள் ஏப்ரல்ல வருது. சர்க்குலர் 170 படி வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், நெக்ஸ்ட் மந்த் தான் கிளைம் பண்ண முடியும். அந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்னு விஷயங்கள் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி மார்ச் மாசம் கிளைம் பண்றது 3Bல 4A5லயும் கிளைம் பண்ணுவோம். ரிவர்சலை பொறுத்த வரைக்கும் வந்து டேபிள் நம்பர் வந்து 4B2ல வந்து நம்ம ரிவர்சல் பண்ணுவோம். ரிவர்சல் பண்ணிட்டு ரீக்ளைம் பண்ணும்போது ஏப்ரல் மாசம் 2025ல வந்து 120 வந்து ரிவர்சல் பண்ணுவோம். கணேசன் சார் நான் கரெக்டா மணி நான் இத்தனை 1:30 வரைக்கும் எடுத்துக்கலாமா? இப்ப எனக்கு லேட்டா தான் கொடுத்தீங்க கணேசன் சார், உங்க ஆடியோ வரல, ஒரு ½ an hour எடுக்கும். ஓகே சார், ஓகே சார், ப்ளீஸ் ஃபினிஷிங் பக்கா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிச்சிடலாம். ஏன்னா நீங்க எக்ஸாம்பிள் தான் எல்லாருக்கும் குழப்பமா இருக்கு. பார்ட்டிசிபென்ட்ஸ் சீரியஸா பாக்குறாங்க, அதனால தைரியம் நிறுத்தி நிதானமா எடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான் நிறுத்தி எடுக்கிறேன். ப்ளீஸ் அப்புறம் எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட்னு சொல்லுவீங்க நீங்க வேற. ஓகே சார், இங்க பாருங்க, கிளைமும் ரிவர்சலும் 24 25, ரீக்ளைம 25 26 அப்படின்னும் போது சர்க்குலர் 170 படி எடுத்தோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் மாசம் மார்ச்ல 4A5ல 120 எடுப்பேன், அதே மாசம் ரிவர்சல் 120 போடுவேன், திருப்பி ரீக்ளைம் பண்ணும்போது 4D1ல காமிச்சு A5ல கிளைம் பண்ணுவேன். இதுதான் வந்து அந்த ஃபார்ம்ல எப்படி கிளைம் பண்ணுவோம் அப்படின்ற விஷயங்கள் அழகா வந்து உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துருக்கேன். 120 திருப்பி ரிவர்ஸ் பண்றேன், அடுத்த இயர்ல என்ன பண்றேன் அப்படின்ற விஷயம் கொடுத்துட்டேன். இந்த ஃபார்ம் நீங்க வந்து நெக்ஸ்ட் இயர்ல பார்க்கும்போது எப்படி வரும் அப்படின்னா இங்க பாருங்க, இதுதான் வந்து வருது. இதுல ட்வைஸ் டைம்லாம் வராது, ஒரு வாட்டி தான் வரும். ஓகேங்களா? அதனால 6Aல 2 வருஷமா பிரிக்கிறோம், 24 25 25 26. இப்போ 24 25ல 120 வந்தத ஃபர்ஸ்ட் டைம் கிளைம் 6Bல காட்டுறேன், ரிவர்சல 7ல காட்டுறேன். ஓகே, அது 7Aவா 7H அப்படின்னு என்ன பாத்துக்கோங்க. அடுத்த இயர் நெக்ஸ்ட் இயர் 25 26ல திருப்பி ரீக்ளைம் 120 ஜெனரேட் ஆகும். இங்கதான் 6A1ல காட்டுறோம். இங்க 6A1ல காட்டுறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை காட்டும் அப்படின்னா 24 25ல வந்து பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் வந்து வராது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 24 25ல 6B 7ல போடுறேன், 24 25ல 8A 8B டேலி ஆகுது. இந்த இயர் உன்னால நெக்ஸ்ட் இயர் கிளைம் பண்ணேன்னு சொன்னதுல வந்து மட்டும் வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல மட்டும் வந்து 8Cல போடக்கூடாது, 13ல மட்டும் போடணும். ஒரு சர்க்குலர் 170 இருந்தா இதுதான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருக்கு. 8Cல போடக்கூடாது, சர்க்குலர் 170 இருந்ததுன்னா டேபிள் 13ல போடணும். இப்போ 13ல போட்டோம் 24 25னா 25 26ல 6A1ல போட்டோம். இதை போட்டா நெக்ஸ்ட் இயர்ல 8A 8Bல எந்த ஒரு சேஞ்சஸும் வராது அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த டேபிள்ல இருக்கிற ரெண்டாவது விதமான எக்ஸாம்பிள்ஸ். அவங்க கொடுத்தது 3 எக்ஸாம்பிள் தான். அடுத்து
கடைசி பேஜஸ்ல FAQல 24 கொஸ்டினுக்கு அப்புறம் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரும். அதுதான் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கிளைமும் ரிவர்சலும் 24 25 ரீக்ளைம 25 26 ரீக்ளைம் பண்றேன். இது ரூல் நம்பர் 37 37A வந்தது அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் 37 37Aனா கண் மூடிட்டு 6Hல போடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேங்களா, இதுதான் விஷயம். இப்போ இது எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க, ஏப்ரல் மாசம் 120 எடுக்கிறாங்க, ரிவர்சல் அக்டோபர்ல ரிவர்சல் பண்றாங்க, 180 நாள்ல கொடுக்கலன்னு. திருப்பி ரீக்ளைம் பண்றத வந்து ஏப்ரல் 2026 கிளைம் பண்றேன். அப்ப 24 25ல நான் எப்படி பண்ணுவேன்னா 120 எடுப்பேன், நான் ரிவர்சல் 120 பண்ணிடுவேன். 25 26ல திருப்பி 4A5 எடுப்பேன், திருப்பி வந்து நான் வந்து 4D1ல இந்த ஃபிகர் காட்டுவேன். ஓகேங்களா, இதான் விஷயம். இந்த ஃபார்ம் எப்படி கேப்சர் பண்றேன் அப்படின்னு விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதுதான் வந்து கேப்சர் பண்ற விஷயம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இயர் 24 25ல 120 வரும், 6Bல 120 கொடுக்குறேன், 6A1ல எது கொடுக்க கூடாது, 6Hல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால அது 6Bல காமிச்சு 7ல காமிச்சு ரிவர்சல் பண்றோம். இதான் ஃபர்ஸ்ட். அது 8Aல 120 8B 120 வந்துடும். இது வந்து 13ல வந்து இந்த காலம்ல கொடுக்கவே கூடாது, 13ல கொடுக்க கூடாது. ஓகேங்களா, ஏன்னா ரூல் 37 37 கொடுக்க கூடாது. இப்போ அடுத்த இயர்ல பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா 126A வரும், இங்க 6A 1ல வந்து போடக்கூடாது, 6Hல போட்டுறணும் ஃபிகர். இந்த எக்ஸாம்பிள் இதான் 6Hல வந்து போட்டுறணும். இங்க பாருங்க 6H ரீக்ளைம்ல போட்டுறணும். போட்டா 8A 8Bல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. இதுதான் வந்து இருக்கிற விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா, 24 25 கிளைம் பண்றேன், ரிவர்சல் பண்றேன், 24 25 25 26 வந்து நான் வந்து ரிவர்சல் பண்றேன். ஆனா அது வந்து ஒரு நிமிஷங்க, கொஞ்சம் எனக்கு ஸ்லைட் மாறி இருக்கு, ஒரே நிமிஷம். இங்க வந்து இந்த இடத்துல மட்டும் ரீசன் ஃபார் ரூல் 37 37 ஏன் போடணும். ஓகேங்களா, அவ்வளவுதான். 37 37 ஏன் போடணும். ஓகேங்களா, இப்போ இதுல ஒரு நிமிஷம் 2 ஸ்லைட் இருக்கு நினைக்கிறேன். ரீசன் டியூ டு ரூல் நம்பர் 37 37 ஏன் இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கேன். இதே ஸ்லைடு கட்டிங் தான் நெக்ஸ்ட் கட்டிங்ல வரணும். அதுதான் வந்து வரும். அப்போ இத பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல 6Aல வரும், 6Bல ரூட் பண்றேன், 7ல ரிவர்சல் பண்றேன், 8A 8B டேலி ஆகும். நெக்ஸ்ட் இயர்ல 6Aல வரும், 6Hல கேப்சர் பண்ணணும். இவ்வளவுதான் சார் விஷயம். இதுல வந்து பார்க்கும்போது டேபிள் நம்பர் 13ல கேப்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு விஷயங்கள் சொல்றாங்க. ஓகேங்களா, இதான் விஷயம். hence not to be reported table number 13. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த 3 தான், இந்த 37 37A சர்க்குலர், இது 3 கொடுத்துருப்பாங்க. FAQ கொஸ்டின்ல 8 நம்பர் கொஸ்டின் 8ல வரும்போது 23 24 24 25 கிளைம் பண்ணா எப்படி அப்படின்னு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த கிளைம் பண்ண சொன்ன விஷயங்கள் தான் வந்து இந்த விஷயங்கள். இங்க 23 24 24 25 அதர் தன் ரூல் நம்பர் 37 37A சர்க்குலர் நம்பர் 170 அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் கிளைம் பண்ற 23 24 24ல 120 கிளைம் பண்ணிருக்கேன், 23 24 ரிவர்சல் பண்ணிட்டேன், 24 25 ரீக்ளைம் பண்றேன் அப்படின்னா 6Aல 120 வரும், 6A1ல 120 வந்து கேப்சர் ஆகும். இல்ல 6MHல வந்து பிக் நோ, ஓகேவா, பண்ணவே கூடாது அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். 23 24 24 25 ரூல் நம்பர் 37 ரூல் நம்பர் 37A படி நான் பண்ணேன் அப்படின்னா வந்து எப்படி கேப்சர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்க இந்த இடத்துல வந்து இது 37 37Aனா 6A1ல வரக்கூடாது, 6Hல வரணும் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தேன். அதை தான் கையாளுறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா.